This video sponsored by SPO Digital Marketing. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா மெட்ரிக் 10th ஸ்டாண்டர்டில் நம்ம எப்படி 1 மார்க் ஈஸியாக எடுக்கிறது அப்படிங்கிறது தான். நம்ம 1 மார்க் பார்த்தீங்கன்னா 14 1 மார்க் மேலே இருக்கும். அதை எப்படி நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா தான் நான் கொடுக்குறேன் இந்த வீடியோவில். இதில் என்னென்னா மெயினாக நம்ம வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான டிப்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா அவங்க மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணிக்கிறேன். புக் பேக் இருக்கிற 1 மார்க்கெல்லாம் எடுத்து ஒரு பிடிஎஃபாக போட்டு அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துறேன். அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, உங்கள் மெயின் மேக்ஸ் புக் எடுத்துகிட்டு உங்கள் 10th அதில் இருக்கிற புக் பேக் இருக்கிற ஒவ்வொரு சாப்டருக்கும் எண்டில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to மேக்ஸிமம் 15 or 20 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணுறீங்கன்னா, ஆன்சர் எடுத்துகிட்டு அந்த புக்கையோட இருக்கிற ஒவ்வொரு கொஷினும் படிச்சுட்டு அந்த ஆன்சர் டிக் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லி பார்த்தீங்கன்னா வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்லி தான். ஆவரேஜ் எபோ ஆவரேஜ் பற்றி நான் இதெல்லாம் சொல்ல கிடையாது. வீக் ஸ்டூடெண்ட் நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்காக மட்டும்தான் இந்த டிஸ்கஷன் போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ. அதனால தான் ஒவ்வொரு சாப்டருக்கும் பேக் சைடு இருக்கிற அந்த 1 மார்க்குக்கு ஆன்சரை படித்து பார்த்து டிக் பண்ணிக்கோங்க. சரி, இது பார்த்தீங்கன்னா 1 or 2 டைம்ஸ் எல்லா சாப்டரும் அதே மாதிரி டிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒர்க்கா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அப்போ இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். ஒரு சிலருக்கு நீங்கள் வேணும்னா கேட்டு வாங்கிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டருக்கும் நான் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மினிமம் இல்லை நீங்களே கூட ரெடி பண்ண முடியும். ஒரு 5 காப்பி இல்லைன்னா 10 காப்பி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதை பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டைம் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஒவ்வொரு சாப்டருக்கும் இந்த மாதிரி 1 மார்க்கு நான் வந்து கிராப் பண்ணி என்ட்ரி பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் இது என்ன பண்ண போகிறீங்கன்னா, அங்கே புக் பேக்கில் இருக்கிறத படித்து டிக் பண்ணியிருப்பீங்க. இங்கே எடுக்கிறீங்க, ஃபஸ்ட் சாப்டர் முடித்து பார்த்துட்டு 2-3 டைம் அங்கேயே படிச்சுட்டு ஆன்சர்ஸ் டிக் பண்ணிட்ட பின்னாடி இதுக்கு மினிமம் ஒரு 5 காப்பியோ இல்லை 10 காப்பியோ, இந்த வீடியோ மினிமம் 14 பேஜ் இருக்குது. மேபி 5 காப்பி டு 10 காப்பி எடுத்துக்கோங்க. எக்ஸாம் போகிறதுக்காட்டி கிட்டத்தட்ட 10 to 20 டைம் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை பார்த்தீங்கன்னா கொஸ்டின் படிச்சுட்டு டிக் பண்ணி பழகுங்க. கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் நம்பர்ஸில் எல்லாம் கொடுக்குறாங்களா பார்த்து செக் பண்ணிவிட்டு டிக் பண்ணி பழகுங்க. டிக் பண்ணிக்கிங்க ஒவ்வொரு சாப்டரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 சாப்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 8 சாப்டருக்கு உண்டான கண்டென்ட் இதை ஃபுல்லாக நான் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 8வது சாப்டர் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த 8.5ங்கிறது நம்மளுடைய 8th சாப்டரோட கண்டென்ட். அப்போ ஃபஸ்ட் சாப்டர் படி நீங்கள் படிச்சுட்டு டிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டரும் படிங்க. இது 10 காப்பி பிரிண்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு காப்பி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சாப்டர் கொண்டாடுறத டிக் பண்ணி பாருங்கள். டெக்ஸ்ட் புக்கில் டிக் பண்ணி பழகிருப்பீங்க. பார்த்து ஆன்சரை பார்த்து இங்கே ஆன்சர் எது ரெஃபர் பண்ண மாட்டீங்க. அதில் மெமரி பண்ணுற ஷார்ட்கட் இதுதான். கொஸ்டின் படிக்கிறீங்க, இது பண்ணுறீங்க, டிக் பண்ணுறீங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு செக் பண்ணி டிக் பண்ணுறீங்க. இந்த கொஸ்டின் படிக்கிறீங்க, இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு இந்த ஏபிசிடி ஆப்ஷன் என்னன்னு பார்த்துட்டு டிக் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? இதே மாதிரி மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது ஃபஸ்ட் சாப்டர்ஸ்னா 1 மார்க் பட்டா நம்மளுக்கு 15 இங்கே இருக்குது, 15 மார்க் வருது. இது செகண்ட் சாப்டர் போயிருது. 15 மார்க் பக்கமாக நம்மளுக்கு இது இருக்குது. அப்போ அந்த 15 கொஸ்டின் செக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. அப்போ ஆல்ரெடி நீங்கள் புக்கோட ஆன்சரை எதையும் மெர்ஜ் பண்ணி பாருங்கள். மெர்ஜ் பண்ணி பார்த்துட்டு என்ன மிஸ்டேக் என்னன்னு பார்த்துட்டு 10 காப்பி எடுத்துக்கிங்க. எப்போ கரெக்டாக ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கும் போது உங்களோட மார்க் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகுறது நீங்களே செக் பண்ணுவீங்க. 1 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 14 அவுட் ஆஃப், ஏன்னா எல்லாமே நம்ம மெட்ரிக் பொறுத்த வரைக்கும் புக் பேக்லேருந்து தான் மினிமம் கேட்குறாங்க. ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான் வெளியிலேருந்து கேட்பாங்க. அதாவது வெளியிலேருந்து புக்குக்கு இன்சைட் இருந்து கேட்பாங்க, அவுட் பேக்லேருந்து கேட்குறாங்க. அப்படிங்கும்போது மினிமம் ஒரு 12 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். 8 சாப்டருக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 14 பேஜஸ், ஒரு 100 1 மார்க் கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். 100 இப்போ மேபி எல்லாத்துலேயும் ஈச் 15 போட்டிங்கன்னா 8 120 கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 120 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணி டிக் பண்ணி போயிட்டீங்கன்னா மேக்ஸிமம் சொல்கிறேன்
அடிஷனல் வேணும்னா நம்ம போர்டு எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸோட இது நம்ம வேறு சிலபஸ் மாறிக்குங்களா. அப்போ கொரோனா கோவிட்டுக்கு அப்புறம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2025னா 2 இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ரெகுலர் 3 எழுதுருவேன். இன்னும் பார்த்தா நம்ம அரியர் வந்துட்டு தட் மீன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வாங்களேன். ஏதாச்சும் பேப்பரில் வந்து மார்க் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரீஅப்பியர் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான கொஷின் இருக்கும். அப்போ மினிமம் ஒரு இயருக்கு பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கோவிட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் இருக்கிற 1 மார்க்கும் எடுத்துட்டு இன்செட் பண்ணி அடுத்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புகிறேன். அது வரைக்கும் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 5 to 10 காப்பி எடுத்துட்டு கரெக்டாக ஆகிற வரைக்கும் நீங்கள் டிக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு காப்பி எடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸாம் வரலாம், ஆர் ரிவிஷன் எக்ஸாம் வரலாம், ஆர் இப்போதைக்கு ஆஃப் டே எக்ஸாம் வரலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பிளானில் நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீங்கள் பார்ப்பீங்க 1 மார்க்கில். ஏன்னா ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட் வந்து ஈஸியாக மேக்ஸில் 40லேருந்து 60 மார்க் 70 மார்க் கூட எடுக்க முடியும். ஃபோக்கஸ் ஆன் 1 மார்க். 14 1 மார்க்குக்கு இந்த மெத்தடில் போட போனீங்கன்னா 12 மார்க் 14க்கு எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ஜாமெட்ரிக் ஐடியா. ஜாமெட்ரிக் ஐடியாவில் பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வரும். அது என்ன பாட்டு அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச டேஞ்சன் லைனோட கான்செப்ட் வரும். இல்லைன்னா சிமிலரிட்டி ட்ரையாங்கல்ஸ் எல்லாம் வரும். இது ரெண்டையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணா 8 மார்க் எடுக்கலாம். அண்ட் ஆல்சோ கிராப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அந்த தியரிட்டிக்கல் கொஸ்டின் பார்ட் இருக்கும்ல. ஏன்னா அதுல தான் கால்குலேஷன் கம்மியாக இருக்கும். செகண்ட் எக்ஸசைஸ் போயிட்டீங்கன்னா ரெண்டு ஆக்சுவலாக அல்ஜிப்ராவில் நம்மளுக்கு 2 பார்ட் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா கிராப் ஷீட் பொறுத்த வரைக்கும் நார்மலாக தியரிட்டிக்கல் பார்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பார்ட். கால்குலேஷன் பார்ட் நம்மளுக்கு போடுறது கஷ்டமாக இருக்கும் வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேஸ்ட் ஆன் த தியரிட்டிக்கல் கொஸ்டின் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது எக்ஸாம்பிள் ப்ளஸ் இது போடும்போது ஒரு 10 கொஸ்டின் மேலே இருக்குதுனால இப்போ அந்த தரவு பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. அந்த மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு 8 மார்க். அப்போ ஆல்ரெடி 1 மார்க்கில் 12 மார்க் வந்துடும். இதில் 8 8 16 மார்க் 28 மார்க் ஆச்சுங்களா. செட் அண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் மேட்ரிக்ஸு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி இதெல்லாம் நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணாங்களோ அதில் ஒரு 20 25 மார்க் வந்துடும். அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாவே உங்களுக்கு மார்க் ஈஸியாக ரீச் ஆகிறது வந்து 60 ஆயிடும். சொல்கிற ஒர்க்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நான் ஆல்ரெடி 10 pp ப்ராக்டிஸ் சீட் அனுப்பிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு பண்ணும்போது உங்களோட மார்க் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது உங்களுக்கே தெரியாது. இப்போ நீங்கள் 10 மார்க் எடுத்தாலும் சரி 15 மார்க் எடுத்தாலும் சரி, இது ஒரே கிடையாது. நம்மளோட போர்டு எக்ஸாம் எவ்வளோ மார்க் வரும் அதனோட கான்செப்ட் படி தான் நான் டீச் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.